டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க ஹசீனா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4th ஸ்டாண்டர்ட் ஹிந்தி சாப்டர் 5. அதுல வரக்கூடிய ஒரு சாப்டர் தோஸ்திக்கு போஷாக், அதாவது ஃப்ரெண்டோடைய ட்ரெஸ். இந்த லெசனை வந்து ஏற்கனவே ஒரு ஹிட் மூவி படையப்பான்னு ஒரு படம், அதுல ரஜினிகாந்த் அண்ட் செந்தில் அவங்க 2 பேரும் வந்து நடிச்சிருப்பாங்க. அதுல ஒரு ஜோக் காமெடி மாதிரி ஒரு சீன் வந்து வரும். அதாவது ரஜினி வந்து தன்னுடைய ட்ரெஸ்ஸை வந்து செந்திலுக்கு கொடுத்திருப்பாரு, அலைன்ஸ் பார்க்க போறோம்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து இந்த ட்ரெஸ் என்னோடது தான், மாப்பிள்ள அவர் தான், ட்ரெஸ் வந்து என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டே வருவாரு. அந்த அந்த இன்சிடென்ட் தான் இந்த லெசனே. ஓகேவா? அப்போ வந்து இவர் கோவப்படுவாரு, நீ ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இதை எல்லா பக்கமும் சொல்லி வேற காட்டுற அப்படிம்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த ட்ரெஸ்ஸை பத்தி பேசவே மாட்டாரு. அது போலதான் இந்த லெசனுமே வந்து 2 கேரக்டர். ஒருத்தர் பேர் வந்து நசுருதீன், இன்னொருத்தர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு ஜமால் சாஹப். இந்த ஜமால் சாஹப் வந்து நசுருதீனை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ண போவார். ஸோ மீட் பண்ணும்போது அவங்க நல்லா பேசி சிரிச்சு முடிச்ச பிறகு இவர் என்ன சொல்வாருன்னா, நசுருதீன் வா, நம்ம வந்து நம்ம தெருல இருக்கிறவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. அப்ப இவர் ஜமால் சாஹப் சொல்வாரு, என்கிட்ட வந்து ரொம்ப கேஷுவலான ட்ரெஸ் இருக்கு, உன் கூட வெளியே ஊர் சுத்தி பாக்குறதுக்கு வர்ற மாதிரியான ஒரு கிராண்டான ட்ரெஸ் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ நசுருதீன் சொல்வாரு, இல்ல நான் வந்து ஒரு கிராண்டான ஒரு ட்ரெஸ் தரேன், அச்சுக்கன் அப்படின்னா ஒரு லாங் ஷர்ட், நீ இதை போட்டுட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவாரு. மொத்தம் 3 பேரை போய் மீட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நெய்பர் ஒருத்தரை போய் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஹுசைன் சாஹப்னு ஒருத்தரை போய் பார்ப்பாங்க. மூணாவது இன்னொரு நெய்பரை பார்ப்பாங்க. ஹுசைன் சாஹப் செகண்டா ஹுசைன் சாஹப்பை பார்ப்பாங்க. தேர்ட் வந்து இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரர். 3 பேரை மீட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நெய்பரை பார்க்கும்போது இவர் சொல்வாரு, இவர் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, ரொம்ப ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, நாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம், பேர் வந்து ஜமால் சாஹப், இவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து என்னோடது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவார். அப்போ ஜமால் சாஹப்க்கு கோவம் வந்துடும். இப்ப அவர் உன்கிட்ட வந்து இந்த ட்ரெஸ்ஸை பத்தி கேட்டாரா, அப்புறம் அவர் என்ன நினைப்பாரு, என்கிட்ட ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் இல்லைன்னு நினைப்பாருல, நீ எதுக்கு இப்படி சொன்ன அப்படின்னு கோவப்படுவாரு. சரி நான் இதை பத்தி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹுசைன் சாஹப் வீட்டுக்கு போவாங்க. ஹுசைன் சாஹப் வீட்டுல அவர் ஹுசைன் சாஹப் நல்லா கவனிச்சு வெல்கம் பண்ணி அனுப்புவாரு. அப்போ ஹுசைன் சாஹப் இவர் என்ன சொல்வாருன்னா, இவர் தான் என்னோட ஃப்ரெண்டு ஜமால் சாஹப், இவர் வந்து போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து जमाल साहब मेरे पुराने दोस्त और इन्होंने जो अचकन पहनी है वही इनकी अपनी ही है. இது அவரோட ட்ரெஸ் தான், ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு இல்லையா அவர் அச்கன், இது ஜமால் சாஹபுடைய ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப ஜமால் சாஹப் சொல்வாரு, இப்போ உன்கிட்ட ஹுசைன் சாஹப் வந்து என்னோட ட்ரெஸ்ஸை பத்தி கேட்டாங்களா, அதுவும் இல்லாம நீ ஏன் பொய் சொன்ன, இது வந்து அவரோட ட்ரெஸ் அப்படின்னு ஏன் பொய் சொன்ன, இதுல இருந்தே அவர் என்ன தெரிஞ்சுக்குவாரு, இது பொய்ன்னு தெரிஞ்சுக்குவாரு, இது உன்னோட ட்ரெஸ்ன்னு தெரிஞ்சுக்குவாரு. இப்போ இனிமே யார்ட்டையும் இதை பத்தி ட்ரெஸ்ஸை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிடுவாரு. மூணாவதா இன்னொரு நெய்பரை போய் பார்க்க போவாங்க. அந்த நெய்பர்ட்டையும் இதே போல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நசுருதீன் என்ன சொல்வாருன்னா, அவர் போட்டிருக்காருல அந்த ட்ரெஸ்ஸை பத்தி நான் பேசவே மாட்டேன், சைலண்டா இருக்கிறது தான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேவா? இதோட இந்த லெசன் முடிஞ்சு. அதாவது ஒரு ட்ரெஸ்ஸையும் கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை எல்லாட்டையும் இவர் என்னோட ஃப்ரெண்டு, இவர் போட்டிருக்கிற ட்ரெஸ், இப்படி ஒரு தற்பெருமையா பேசிக்கிறத பத்தி தான் ஒரு கிண்டலா இந்த லெசன். சோ இதுல எத்தனை கேரக்டர்ஸ் வர்றாங்கன்னா, ஜமால் சாஹப், நசுருதீன், அப்புறம் நசுருதீன் வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவர் படோசி, ஹுசைன் சாஹப், அந்நிய படோசி, மொத்தம் 5 கேரக்டர். இங்க இருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ் இருக்குல்ல, இது வந்து படுக்கீலி அச்சுக்கன். படுக்கீலி அப்படின்னா ரொம்ப ஷைனிங்கான, ரொம்ப கிராண்டான ஒரு லாங் ஷர்ட், அத வந்து படுக்கீலி அச்சுக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படுக்கீலி அச்சுக்கனை யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, நசுருதீன் வந்து ஜமால் சாஹப்க்கு கொடுத்தாரு.
நஸ்ருதீன் ஜமால் சாஹிப்பை ஃபர்ஸ்ட் எங்க கூட்டிட்டு போனாரு அப்படின்னா படோசி, அதாவது நெய்பர். செகண்ட் எங்க கூட்டிட்டு போனாரு அப்படின்னா ஹுசைன் சாஹிப் கிட்ட. தேர்ட் எங்க கூட்டிட்டு போனாருன்னா அந்நிய படோசி, இன்னொரு நெய்பர், அனதர் நெய்பர். ஓகேவா? எதுக்காக கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஹிந்தில என்னன்னா பரிச்சய கர்ணா. ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க, இது வந்து ஜம்பிள் வேர்ட்ஸ்ல எல்லாம் வரும். சரி, அதுக்கப்புறம் இந்த லெசன்ல வந்து வேற என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, டைலாக்ஸ் கொடுத்து இந்த டைலாக யார்கிட்ட சொன்னாங்கன்னு கேட்பாங்க. சோ அதை நீங்க படிச்சுக்கணும். சலோ தோஸ்த் மொஹல்லே மே கூம் ஆயி, வா, ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொல்வாரு நஸ்ருதீன், வாப்பா நம்ம போய் தெருவுல இருக்கிறவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம், தெருவை சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்வாரு. சலோ தோஸ்த் மொஹல்லே மே घूम आए। नसरुद्दीन जमाल साहब से कहा। कौन किससे कहा? नसरुद्दीन ने जमाल साहब से कहा, अपनी इस मामूली सी पोशाक में मैं लोगों से नहीं मिल सकता। இந்த கேஷுவலான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் வந்து மற்றவங்கள பார்க்க வரல, இப்படி சொன்னது யாருன்னா ஜமால் சாஹப் ने नसरुद्दीन से कहा। जमाल साहब ने नसरुद्दीन से कहा। சரி, அடுத்து नेक्स्ट डायलॉग। ये हैं मेरे खास दोस्त जमाल साहब, आज कई सालों बाद इनसे मुलाकात हुई। मुलाकात அப்படின்னா மீட் பண்றது. कई सालों बाद इनसे मुलाकात हुई। वैसे जो अजकन इन्होंने पहन रखी है वह मेरी है। இந்த டைலாக் யார்கிட்ட சொன்னது? नसरुद्दीन ने पड़ोसी से कहा। नसरुद्दीन ने पड़ोसी से कहा। मुलाकात स्पेलिंग பாத்துக்கோங்க, அச்சுக்கன் ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க. ஹாஸ் தோஸ்த், தோஸ்த்னா ஃப்ரெண்டு, ரொம்ப பெஸ்ட் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு, டிஸ்கிரைப் பண்ணி அந்த ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு பேரு அட்ஜெக்டிவ், அதாவது விசேஷன். இந்த இடத்துல தோஸ்துக்கு முன்னாடி என்ன விசேஷன் வந்திருக்குன்னா ஹாஸ் அப்படிங்கிற ஒரு விசேஷனை இங்க சேர்த்திருக்காங்க. நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு பேரு விசேஷன், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அட்ஜெக்டிவ். சோ இதை ஃபில்லப்ல பாத்துக்கோங்க. இந்த டைலாக் வந்து யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு கேட்டா நஸ்ருதீன் ने पड़ोसी से कहा। நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுல ஒரு ப்ராவப் வருது. அந்த ப்ராவப் என்னன்னா கடம் பானி படுகையா. இவர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இப்படி சொல்வார்ல, இந்த போட்டிருக்க இவருக்கு தெரியாது, இவர் இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார், இவ்வளவு கேவலமா தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாருன்னு யாருக்கு தெரியாது? ஜமால் சாஹிப்க்கு தெரியாது. பயங்கரமா ஷேம், அதாவது பயங்கரமான ஒரு கேவலமா போயிரும். சோ கடம் பானி படுகையா அப்படின்னா ஷர்மிந்தா ஹோனா, வெக்கப்படுற மாதிரி பண்ணிடுவாரு இவர். கடம் பானி படுகையா அப்படின்னா ஷர்மிந்தா ஹோனா. இதுக்கு மீனிங் கேட்பாங்க. ஸ்கூல்லையுமே கிளாஸ் ஒர்க் எழுதி போட்டிருப்பாங்க, ப்ராவப்ஸ் வித் மீனிங். அதை கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். அந்த 4 ப்ராவப் எழுதி அதுக்கு மீனிங் கொடுத்திருக்காங்கன்னா 2 இது கண்டிப்பா வரும். तुम्हारी कैसी अक्ल है, क्या एक बताना जरूरी था कि यह अचकन तुम्हारी है। तुम्हारा पड़ोसी सोच रहा होगा कि मेरे पास अपने कपड़े ही नहीं है। இந்த டைலாக் யார்கிட்ட சொன்னது? ஜமால் சாஹப் ने नसरुद्दीन से कहा। ஜமால் சாஹப்க்கு பயங்கர கோபம், என்ன அறிவு உள்ளவன்டா நீ, ஏன்டா நீ அவன்கிட்ட என்னை பத்தி இப்படி பேசுன அப்படின்னு கோபமா சொல்லுவாரு. இது வந்து ஜமால் சாஹப் ने नसरुद्दीन से कहा। नेक्स्ट पेज। नसरुद्दीन ने माफी मांगते हुए कहा, गलती हो गई, अब ऐसा नहीं कहूंगा। சாரி, தெரியாம நடந்துருச்சு, இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னது யாரு? नसरुद्दीन ने जमाल साहब से कहा। नसरुद्दीन ने जमाल साहब से कहा। அதே மாதிரி ஹுசைன் சாஹிப் வீட்டுக்கு போகும்போது அவர் பயங்கரமான ஒரு கிராண்ட் வெல்கம் பண்ணி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்புவாரு. அது கர்ம ஜோஷி. இதுக்கு ஸ்பெல்லிங் படிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இது ஜம்பிள் வேர்ட்ஸ்ல வரும். 10 டைம்ஸ் ஆவது எழுதி பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து नेक्स्ट डायलॉग। जमाल साहब मेरे पुराने दोस्त हैं और इन्होंने जो अजकन पहनी है वह इनकी अपनी ही है। ஜமால் சாஹிப் இந்த இருக்காரு பாருங்க, ஜமால் சாஹிப் இவர் என்னுடைய பழைய ஃப்ரெண்டு, இவர் போட்டிருக்காரு பாருங்க இந்த அச்சுக்கன், இது இவரோட தாங்க. இந்த டைலாக் யார்கிட்ட சொன்னது? नसरुद्दीन ने हुसैन साहब से कहा। नसरुद्दीन ने
हुसैन साहब से कहा. ஓகேவா, நசருதீன் ने हुसैन साहब से कहा. இங்க வந்து ஒரு ரெண்டு ஆப்போசிட் வரும், அதாவது விலோம் சப்த வரும். ஒரு விலோம் சப்த வந்து புராணா, புராணானா ஓல்டு, அதுக்கு ஆப்போசிட் வந்து நயா. புராணா நயா. இன்னொரு ஆப்போசிட் வந்து, அதாவது பொய் சொல்றாரு, இவர் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் வந்து இவரோடது தாங்க, என்னோடது இல்ல அப்படின்னு பொய் சொல்றாரு, அதாவது ஜூட். ஜூட்டுக்கு ஆப்போசிட் என்னன்னா சச். இந்த விலோம் சப்தமும் கேட்பாங்க, ஜூட் சச். எழுதிக்கோங்க, புராணா நயா झूठ सच. नेक्स्ट डायलॉग, झूठ बोलने को किसने कहा था तुमसे. பொய் சொல்ல சொல்லி யார் சொன்னா அப்படின்னு இந்த டைலாக கேட்டது யாரு? ஜமால் சாஹப்னே நஸ்ருதீன் சே கஹா. உன்னை பொய் சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. யாரு கேட்டது? ஜமால் சாஹப்னே நஸ்ருதீன் சே கஹா. நாராஸ் ஹோனா அப்படின்னா என்னதுன்னா கோபப்படுறது, பயங்கரமான கோபம் வந்துருச்சு. இதுவும் ஸ்பெல்லிங் வந்து கேட்பாங்க. நாராஸ் எழுதி பார்த்துக்கோங்க. நாராஸ், நாராஸ்னா கோபப்படுறது. அதே மாதிரி இந்த ரெண்டு ஆப்போசிட்டும் நோட் பண்ணிக்கோங்க, புராணா நயா, झूठ सच. नेक्स्ट क्वेश्चन, तुमने जैसा चाहा मैंने वैसा ही तो कहा. நீ எப்படி சொல்லணும்னு ஆசைப்பட்டியோ அதானப்பா நான் செஞ்சேன், நீ எப்படி நினைச்சியோ அதானப்பா நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னது யாரு? நஸ்ருதீன் ने जमाल साहब से कहा. ओके, नेक्स्ट क्वेश्चन, पोशाक की बात कहे बिना काम नहीं चलता क्या. उसके बारे में न कहना ही अच्छा है. ட்ரெஸ் பத்தி பேசாம எந்த வேலையுமே நடக்காதா, இத பத்தி நீ பேசாம இருக்கிறதே நல்லதுப்பா அப்படின்னு சொன்னது யாரு? ஜமால் சாஹப்னே நஸ்ருதீன் சே கஹா. இந்த டைலாக்கும் இம்பார்ட்டன்ட் தான். लास्ट डायलॉग, मैं आपका परिचय अपने पुराने पुराने दोस्त से करवा दूं. यह है जमाल साहब, और इन्होंने जो अचकन पहनी है उसके बारे में मैं चुप ही रहूं तो अच्छा है. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு என்னோட பழைய ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இந்த இருக்காரு பாருங்க, இவர் தான் ஜமால் சாஹப். இவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் இருக்குல்ல, அத பத்தி நான் பேசாம இருக்கிறது தாங்க நல்லது. இந்த டைலாக் சொன்னது யாரு? நஸ்ருதீன் அந்நிய படோசி சே கஹா. கடைசியா ஒரு மூணாவது ஒரு மெம்பரை போய் பார்க்க போவாங்கல்ல, இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரர். ஓகேவா, நஸ்ருதீன் அந்நிய படோசி சே கஹா. படோசி ஸ்பெல்லிங் பாத்துக்கணும், பரிச்சய ஸ்பெல்லிங் பாத்துக்கணும், ஜூட்டு சச், நயா, புராணா. அப்புறம் இந்த டைலாக்ஸ் எல்லாம் யார் யார்கிட்ட சொன்னாங்க, ப்ராவப்ஸ் வந்து கிளாஸ் ஒர்க் நோட்ல இருக்கும், அதை நல்லா தரவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த லெசனுடைய நேமை வந்து எழுதி பார்த்துக்கணும். சில பேசேஜ் கொடுத்து இந்த பேசேஜ் எந்த லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க, பாட்கா நாம் லிக்கி அப்படின்னா பாட்கா நாம் எழுதணும். போஷா தோஸ்துக்கு போஷாக். போஷாக்கு பர்யாயவாச்சி சப்த, அதாவது சினானிம்ஸ் கப்படா, பரிதான். ஓகேவா, சரி. இந்த லெசனை பத்தி வேற எதுவும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்க, கேட்டீங்க, டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஹாஸ் தோஸ்த் அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல் தோஸ்த், ஸ்பெஷல் ஃப்ரெண்ட். மாமூலி, மாமூலினா கேஷுவலான நார்மலான ட்ரெஸ். மாமூலிக்கு ஆப்போசிட் வந்து படுக்கீலி சொல்லலாம், மாமூலி படுக்கீலி. கப்சப் கர்னா கண்டிப்பாக எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஜம்பிள் வேர்ட் கப்சப். இதையும் எழுதி படிச்சுக்கோங்க. எதை இந்த லெசன்ல படிச்சாலும் 10 டைம்ஸ் ஆவது, அட்லீஸ்ட் 10 டைம்ஸ் ஆவது எழுதி படிக்கணும். ஓகே, உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்தா இல்ல கையில எதுவும் பிடிஎஃப் இருந்தா இந்த நம்பருக்கு அனுப்புங்க பிடிஎஃப், நான் அதையும் வந்து டீச் பண்றேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க.